2024 மார்ச் மாதம் மும்மொழி கல்விக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு வந்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு மும்மொழி கொள்கை வேண்டாம், 2 மொழி கொள்கையே போதும் அப்படின்னு சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க வச்சிருக்கிற அந்த தனியார் பள்ளிகள் மூலம் அவங்களுக்கு வருஷத்துக்கு 30,000 கோடியிலேருந்து 40,000 கோடி வரைக்கும் வருமானம் வருது. அந்த வருமானம் ஒன்று பாதிக்கப்பட்டுரும். இன்னொன்று என்ன அப்படின்னா, மக்கள் எல்லா மொழிகளையும் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு கொடி பிடிக்கவும், கோஷம் போடவும், வால் போஸ்ட் ஓட்டவும் 200 ரூபா ஓபிஸ்க்கு காணாமல் போயிடுவாங்க. அதனால் இவங்க லாபம் அடைய முடியாது. இந்த காரணங்களுக்காக மக்களை ஏமாற்றி மும்மொழி கொள்கை வேண்டாம், 2 மொழி கொள்கையே போகுதுன்னு சொல்லி பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள், அப்போ மும்மொழி கொள்கையை வேண்டான்னு இன்றைக்கி சொல்கிறீங்க, அன்னைக்கு மும்மொழி கொள்கையில் கையெழுத்து போட்ட அந்த முதலமைச்சர் யார், அதை இன்னைக்கு எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிற இந்த முதலமைச்சர் அந்த சார் யார் அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆனால் அதுக்கு கனிமொழிக்கிட்ட எந்த பதிலும் இல்லை, கப்சுப்புன்னு உட்காந்துக்குச்சு. ஆனால் அதையும் தாண்டி தயாநிதி 2 மொழி கொள்கை தான் வேணும், எங்களுக்கு 2 மொழி கொள்கை தான் வேணும், மும்மொழி கொள்கை வேண்டாம் அப்படின்னு அதையே சொல்லிக்கிட்டே இருந்தார். இதை பார்த்த சபாநாயகர் மரியாதைக்குரிய திரு ஓம் பிர்லா அவர்கள், மும்மொழி கொள்கையில் தேசிய கல்விக் கொள்கையில் என்ன இருக்கோ அதை பற்றி மட்டும் பேசுங்க, இல்லை அப்படின்னா வெளியே போக வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செருப்படியான பதிலை தயாநிதிக்கு கொடுத்தாரு. இப்படி தேவையில்லாத பதர்களை எம்பியை அனுப்புனதுனால தான் தமிழகத்தை அசிங்கப்படுத்தி அங்கே செருப்படி வாங்கிட்டு வருதுங்க. இங்கே 4 எம்பிக்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருந்தா கூட இன்றைக்கி நம்ம தமிழகத்துக்கு நவோதயா பள்ளிகள் கிடச்சிருக்கும், ஏழை மக்கள் அனைவருமே பயன்பெறுவாங்க. இவங்க பண்ணின ஊழல் குற்றச்சாட்டுகள்லேருந்து திசை திருப்பவும் தான் மக்களை தவறான பாதைகளில் மொழிப்போருங்கிற பேரில் மொழியை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தமிழக மக்களே சற்றே சிந்தியுங்கள். இப்படி நம்மையெல்லாம் முட்டாளாக்கி கொண்டு அவர்கள் மற்றும் லட்சம் கோடிகளை வீட்டிலே பதுக்கி வைத்து கொண்டு நம்மை நடுத்தருவிலே நிப்பாட்டி இருக்கும் இந்த திமுகவை புறக்கணிப்போம்.